வகுப்பு பழைய பாட புத்தகத்துல கடற்பயணம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். அதுல திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லி இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஔவையார் சொன்னதுதான் இந்த திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னது கணியன் பூங்குன்றனார். கடற்பயணம் மேற்கொண்ட செய்தி தொல்காப்பியத்துல எப்படி சொல்றாங்கன்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்துல இந்த கடற்பயணம் மேற்கொண்ட செய்தியை குறிப்பிட்டிருக்காங்க. எதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னா பொருள் அதிகாரம் அதிகாரத்துல பொருள் வயிர் பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவுல 2 பிரிவா கொடுத்திருக்காங்க. தரைவழி பிரிதல், நீர்வழி பிரிதல் அப்படின்னு சொல்லிட்டு. தரைவழி பிரிதல்னா காலில் பிரிவு, நீர்வழி பிரிதல் அப்படின்னா களத்தில் பிரிவு. அதுலதான் இந்த முன்னீர் வழக்கம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து மேற்குல அந்த வணிகம், கடல் வணிகம் எங்கெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னாக்க மேற்குல கிரீஸு, ரோம், எகிப்து, கிழக்கு சைடுல சீனம், இங்கெல்லாம் கடல் வணிகம் தமிழகத்துல இருந்து செஞ்சிருக்காங்க. ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் எது அப்படின்னாக்க எகிப்து, பாலஸ்தீனம், மெசபடோமியா. எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்கன்னா எகிப்து, பாலஸ்தீனம், மெசபடோமியா, பாபிலோனியா, சீனா, இந்த நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. ஏற்றுமதி என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்கன்னா ஏலம், லவங்கம், இஞ்சி, மிளகு, அதுக்கப்புறம் முத்து, பவளம், ஆரம், அகில், வெண்துகில், சங்கு, இந்த மாதிரி பொருட்களையும் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. யவனர்கள் அப்படின்னு சொல்லி பழந்தமிழர்கள் யாரை குறிப்பிடுறாங்கன்னா கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் யவனர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்ததான் மருதநில அரசனின் கோட்டை நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு உவமையாக கூறப்படுது. அதை எந்த நூல்ல கூறுறாங்க அப்படின்னாக்க புறநானூறு. அப்ப மருதநில அரசனோட கோட்டை எந்த கப்பலுக்கு உவமையா எதுல கூறுறாங்க, எந்த நூல்ல கூறப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா புறநானூறு அப்படின்னு சொல்லலாம். கடலில் செல்லக்கூடிய பெரிய களத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா நாவாய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நிறுத்தப்பட்ட கப்பல்கள் கட்டப்பட்ட யானை அசைவது போல அசைந்தன, அதன் உச்சியில் கொடிகள் அசைந்து ஆடின அப்படின்னு சொல்லி ஒரு நூல்ல குறிப்பிடுறாங்க. அது பட்டினப்பாலையில தான் இந்த மாதிரி குறிப்பிடுறாங்க. நிறுத்தப்பட்ட கப்பல்கள் கட்டப்பட்ட யானை போல அசைவது போல இருந்ததாம், அதோட உச்சியில கொடிகள் அசைந்து ஆடின அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலையில குறிப்பிடுறாங்க. அடுத்ததா கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் அப்படின்னு சொல்லி புறநானூறுல சொல்றாங்க. கரிகால சோழனோட முன்னோர்கள் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் அப்படின்னு எந்த நூல்ல குறிப்பிடுறாங்கன்னா புறநானூறு. கடல் அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர்கள் ஆழி, ஆர்கலி, முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை, புணரி. மரக்களம் அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர்கள் கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமிழ், அம்பி, வங்கம், மிதவை, பக்ரி, ஓடம் அப்படின்னு சொல்லி மரக்களத்துக்கான நிறைய சில பெயர்கள் இருக்கு. அடுத்து சேரர்களோட துறைமுகம் அப்படின்னா எதுனா முசிறி. அங்க இருக்கக்கூடிய சுள்ளி ஆறு அப்படிங்கிற ஆறுல தான் ஆற்றுல தான் இந்த பொருளை ஏற்றிட்டு வரக்கூடிய கப்பல்கள் அங்க நிக்குது. பொன்னை சுமந்து ஈடாக மிளகினை ஏற்றி சென்றன அப்படின்னு சொல்லி ஒரு குறள்ல ஒரு நூல்ல சொல்றாங்க. அது என்ன நூல்னா அகநானூறு. பொன்னை சுமந்து ஈடாக மிளகை ஏற்றி சென்றனர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுனா அகநானூறு. அடுத்ததா பாண்டியர்களோட துறைமுகம் கொர்க்கை. அங்க வெனிசு நாட்டு பயணி மார்க்கோ போலோ முத்துக்குளித்தலை பத்தி சொல்லியிருக்காரு. முத்துக்குளித்தல் பத்தி 2 நூல்ல குறிப்பிடுறாங்க. மதுரை காஞ்சிலையும் சிறுபானாற்று படையிலையும் குறிப்பிடுறாங்க. அடுத்து இங்க இந்த பாண்டியர்களோட கொர்க்கை துறைமுகத்துல ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள்ல முத்து தான் முதலிடத்துல இருக்கு. இத எப்படி சொல்றாங்கன்னா விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு சொல்லி மதுரை காஞ்சியில சிறப்பா சொல்றாங்க. அடுத்து கடற்கரை அடுத்து இருக்கக்கூடிய ஊர்களை பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. சோழர்களோட துறைமுகம் காவிரி பூம்பட்டினம், அதை பூம்புகார்னு கூட சொல்லலாம். இங்க காவிரி பூம்பட்டினத்துல என்ன இருந்துச்சுன்னா சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்திருக்கு. கடல் வழியா வந்த பொருள் என்ன அப்படின்னாக்க குதிரை, தரை வழியா வந்த பொருள்னாக்க மிளகு. இது எல்லாமே இந்த காவிரி பூம்பட்டினம் இருக்கக்கூடிய இந்த துறைமுகத்துல மலை போல குவிச்சு வச்சிருந்திருக்காங்க. அடுத்து வாணிக பொருட்கள் பற்றிய குறிப்புகள் எந்த நூல்ல இருக்குன்னா பட்டினப்பாலையிலையும்
மதுரை காஞ்சிலையும் இருக்கு. வாணிக பொருட்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கக்கூடிய நூல் எதுனா பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. அடுத்ததா வந்து என்னென்ன பொருட்களை வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரத்தினம், முத்து, வைரம், மிளகு, கருங்காலி, கருமருது, தேக்கு, சந்தனம், வெண்துகில், அரிசி, ஏலக்காய், லவங்கம், இஞ்சி. இந்த பொருட்கள் எல்லாமே வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் அப்படின்னாக்க சீனத்து பட்டும் சர்க்கரையும். அடுத்து அதியமானோட காலத்துல தான் வந்து கரும்பு வந்து சீனாவில இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டிருக்கு முதலா. கடைசியா வந்து மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு சொல்லி யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு.